ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, காரிய தடை நீங்கி வெற்றி உண்டாக ஆடி போகிற தீபம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திர நாளன்று அம்மனுக்கு வளைகாப்பு நடைபெறும் என்பது அனைவருக்குமே தெரியும். அனைத்து அம்மன் கோவில்களிலுமே இந்த வளைகாப்பு என்பது நடைபெறும். பலரும் அந்த வளைகாப்பில் அம்மனுக்கு வளையல் வாங்கி தருவார்கள். இன்னும் சிலரோ தங்களுடைய வீட்டிலேயே அம்மனின் படத்திற்கு வளைகாப்பு செய்து வழிபாடு செய்வார்கள். அப்படி வழிபாடு செய்யும் போது எந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டால் காரிய தடைகள் நீங்கும் என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்த நட்சத்திரம் என்று இருக்கும். அந்த நட்சத்திரத்திற்கு ஏற்றாற் போல நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டாகும் என கூறப்படுகிறது. அந்த வகையில்தான் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்தன்று வழிபாடு செய்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண யோகம் கைகூடி வரும் என்று பலரும் கேள்விப்பட்டு இருப்போம். அதே நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த எளிமையான தீப வழிபாடு நம்முடைய காரிய தடையை விலக்கும் என கூறப்படுகிறது. பலரும் கோவிலுக்கு சென்று அம்மனின் வளைகாப்பில் கலந்து கொள்வது போலவே சிலர் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் சிலைக்கோ அல்லது படத்திற்கோ தங்களால் என்ற வளையலை வாங்கி மாலையாக தொடுத்து வழிபாடு செய்வார்கள். அவ்வாறு வழிபாடு செய்யும் போது அந்த வளையல் மாலை சாற்றிய பிறகு ஒரு தட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தட்டில் புள்ளிகள் இல்லாத நல்ல எலுமிச்சம்பழமாக பார்த்து 3 எலுமிச்சம்பழங்களை சுத்தம் செய்து தண்ணீர் இல்லாமல் துடைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் எடுத்து வைத்து வேண்டும். பிறகு அந்த 3 எலுமிச்சம் பழங்களுக்கு நடுவே ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட வேண்டும். இந்த அகல் விளக்கிற்கு முன்பாக அதே தாம்பால தட்டில் 1/2 டசன் வளையல், மஞ்சள் கயிறு, குங்குமம், மஞ்சள் போன்ற மங்களகரமான பொருட்களை வைத்து தீபம் ஏற்றி நெய்வேத்தியமாக கலவை சாதத்தை வைத்து அம்மனை முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி வழிபாடு செய்த முடித்த பிறகு அந்த தாம்பாலத்தில் இருக்கக்கூடிய வளையலை யாருக்கும் கொடுக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அணிந்து கொள்ள வேண்டும். மாலையாக அணிவித்த வளையலை யாருக்கு வேண்டுமானாலும் தரலாம். ஆனால் இந்த தீபத்திற்கு முன்பாக வைத்த வளையலை யாருக்கும் தராமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமே அணிய வேண்டும். இதில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வீட்டில் இருக்கக்கூடிய வாகனத்தில் வைக்க வேண்டும். மற்றொன்றை வீட்டில் எந்த இடத்தில் பணத்தை வைத்து எடுப்போமோ அந்த இடத்தில் வைக்க வேண்டும். 3வது பழத்தை வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்கள் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ அந்த எலுமிச்சம்பழத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி வைப்பதன் மூலம் அம்மனின் அருள் பெற்ற அந்த எலுமிச்சம்பழத்தால் நம்முடைய காரிய தடைகள் என்பது நீங்கும். நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் அனைத்துமே நீங்கும். எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகும். தீய சக்திகள் விலகும். இதனால் நமக்கு வெற்றிகள் ஏற்படும், நன்மைகள் உண்டாகும், பணம் பல மடங்கு வந்து சேரும். மிகவும் எளிமையான இந்த தீப வழிபாட்டை முழு மனதுடன் அம்மனை மனதார நினைத்தேற்றி வழிபடுபவர்களுக்கு காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றிகள் ஏற்படும், செல்வங்கள் குவியும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.